அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது வாக்கிங் பத்தி, நடைப்பயிற்சி பத்தி. நடைப்பயிற்சி என்பது மிக அவசியம், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமானது நடைப்பயிற்சி. நடைப்பயிற்சியில நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அது எல்லாருக்குமே தெரியும். நடைப்பயிற்சினால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீரிழிவு நோய் இருக்கவங்க, ரத்த கொதிப்பு நோய் உள்ளவர்கள் எல்லாருமே நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். அவங்க மட்டும் இல்லாம ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க பாடியை சர்க்குலேஷன் மெயின்டைன் பண்ணணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நடைப்பயிற்சி என்பது எல்லோருக்கும் அவசியம், எல்லாரும் பண்ணணும். ஆனால் அந்த நடைப்பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையும் நாங்கள் வாக் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, நிறைய நடங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இடைப்பட்ட 10 வருஷங்கள்ல இப்போ நடைப்பயிற்சியினுடைய அவேர்னஸ், விழிப்புணர்ச்சிகள் நிறைய வந்துருச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னா வாக்கிங்னால எனக்கு முட்டி வலிக்குது, நடைப்பயிற்சி போனால் எனக்கு முட்டி வலிக்குதுன்னு வராங்க. நடைப்பயிற்சி போனால் எனக்கு காலில் குதிகாலில் வலி ஏற்படுது, எனக்கு நடைப்பயிற்சி நடக்க முடியல, எனக்கு சீக்கிரம் முட்டி வலி வந்துடுது, என்னால் நடக்க முடியலன்னு வராங்க. இது ஏன், இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க நடைப்பயிற்சி மேற்கொள்றவங்க அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறையை அவங்க வச்சுக்கிறது கிடையாது, எந்த முறையும் அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. நடைப்பயிற்சிக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஒரு வழிமுறை இருக்கு. எல்லாருமே அந்த நடைப்பயிற்சிக்கான வழிமுறையை நிச்சயமா ஃபாலோ பண்ணணும். அதுக்கான பேசிக்கான சில விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாருக்கும் நம்ம மைலேஜ் செக் பண்றோம், எல்லாத்துக்குமே மைலேஜ் பார்க்குறோம். வண்டிக்கு மைலேஜ் என்னன்னு பார்க்குறோம், நம்ம வண்டிக்கு, நம்ம காருக்கு மைலேஜ் என்னன்னு பார்க்குறோம். ஆனா பிறந்ததுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு உங்க கால் பாதத்துக்கு மைலேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பாதத்துக்கு நீங்க மைலேஜ் செக் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக உங்க பைக்கை விட, உங்க காரோட உங்க ஃபுட்டுக்கு தான் மைலேஜ் அதிகம், அதுதான் அதிகமா உழைச்சிருக்கும், அதுதான் நிறைய நடந்திருக்கும். அந்த பாதத்துக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்க பாதத்துக்கு நிச்சயமாக அந்த பாதத்தை தான் இன்னும் நீங்க அந்த பாதத்தை யூஸ் பண்ணி தான் நீங்க நடக்க போறீங்க, உங்க முட்டியை பயன்படுத்தி தான் நீங்க நடக்க போறீங்க. இன்னும் வாழ்நாள் முழுசும் நீங்க நடக்கணும், நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பாதத்தையும் உங்களுடைய முட்டியையும் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கான பயிற்சிகளை நீங்க செய்யணும். செய்தாதான் நீங்க நடைப்பயிற்சி உங்க வாழ்நாள் முழுவதும் வலி இல்லாமல் நீங்க நடக்க முடியும். இல்லைன்னா நீங்க வலியோட தான் நீங்க சீக்கிரம் வர வேண்டியது இருக்கும், சீக்கிரமா வலியோட தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நடக்கிறதோட வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் இவ்வளோ கிலோமீட்டர் போறாரு, என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்காரு, அவர் இவ்வளோ தூரம் நடக்கிறாரு, அவருக்கு 60 வயசு, அவர் 10 கிலோமீட்டர் போறாரு, எனக்கு 55 வயசு, நான் 20 கிலோமீட்டர் போகக்கூடாதா? இந்த மாதிரி ஒரு போட்டியில பேசிக்கிட்டே அவங்க போட்டியில நடக்கிறதுன்றது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இவ்வளோ தூரம் நடக்கணும், இவ்வளோ தூரம் நடக்கலாம், அவங்க மசில் என்டியூரன்ஸுக்கு பொறுத்து இவ்வளோ தூரம் வாக் பண்ணலான்றது இருக்கு. அது பிரகாரம் அவங்க நடந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களால வாழ்நாள் பூராவும் அவங்களால நடைப்பயிற்சி அனுபவிக்க முடியும், வலி இல்லாமல். இல்லைன்னா சீக்கிரம் வலி தான் ஏற்படும். அதனால வாக்கிங் போறதுக்கு முன்னாடி நிச்சயமாக வார்ம் அப் பயிற்சிகள் அவங்க தசைக்கு அவசியம் பண்ணணும். வாக்கிங் போயிட்டு வந்த பிறகு, நடைப்பயிற்சி மேற்கொண்டு வந்த பிறகு அவங்க கூல் டவுனுக்கான பயிற்சிகள் நிச்சயம் செய்யணும். செய்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலிகள்ல இருந்து அவங்க விடுபடலாம். இல்லைன்னா சீக்கிரம் வலியோட தான் அவங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால பயிற்சி என்பது மிக அவசியம். ஆனா வாக்கிங் பயிற்சிக்கு முன்னாடி டெஃபினட்டா அவங்க ஸ்ட்ரென்த் பயிற்சியை அவங்க செய்யணும். வாரத்துக்கு 4 நாள் வாக்கிங் போறாங்கன்னா வாரத்துக்கு 2 நாளாவது அவங்க முட்டிக்கும் பாதத்துக்கும் ஸ்ட்ரென்த் பயிற்சியை பண்ணிட்டு அவங்க முட்டியையும் அவங்க பாதத்தையும் நல்லபடியா பார்த்துட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க நடைப்பயிற்சியை அனுபவிக்கலாம் சந்தோஷமாக என்று கூறிக்கொள்கிறேன்.